சுயேச்சை இந்த சொல்ல தேர்தல் நேரத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சுயேச்சையா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுய இச்சை என்ற சொல் தான் சுயேச்சை அப்படின்னு மாறி இருக்கு. அப்போ சுயேச்சை என்ற இந்த சொல் தான் சரியான சொல். ஆனா சுயேச்சை என்ற சொல்லையும் நிறைய செய்தித்தாள்கள்லையும் சமூக ஊடகங்கள்லையும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இதுதான் சரியான சொல். அடுத்து பாருங்க, நியாயம் என்ற சொல்ல பயன்படுத்தக்கூடிய பழக்கத்துல ஞாபகம் அப்படிங்கிற சொல்லையும் நம்ம பயன்படுத்துறோம். ஆனா ஞாபகம் என்ற சொல் தான் சரியான சொல். அடுத்து பாருங்க, நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. கைமாறு என்றால் ஒரு கையிலிருந்து இன்னொரு கைக்கு மாறுதல் என்று பொருள். அதுவே கைமாறு என்றால் பதிலுதவி என்ற சரியான பொருள் கிடைக்குது. அப்போ கைமாறு என்ற சொல் தான் சரியான சொல். அடுத்து, வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கிறனால சிலர் ஈ என்ற மெய்யெழுத்தையும் சேர்த்து பயன்படுத்துறாங்க போல. ஆனா வெயில் என்ற சொல் தான் சரியான சொல். எதா இருந்தாலும் சுமூகமா பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவ்வளவு நீட்டி சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா சுமூகம் என்ற சொல் தான் சரியான சொல். ஒரு பொருள் நம்ம வாங்கும் பொழுது இந்த பொருளுக்கு உத்தரவாதம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இனிமேல் உத்தரவாதம் இருக்கா அப்படின்னு கேளுங்க. ஏன்னா இந்த சொல் தான் சரியான சொல். அடுத்து பாருங்க, பத்திரிகை. நம்ம பேசும் பொழுது இக்கு சேர்த்து தான் பேசணும். அதாவது பத்திரிகை அப்படின்னு தான் சொல்றோம். ஆனா எழுதும் போது பத்திரிகை அப்படின்னு தான் எழுதணும். ஏன்னா இதுதான் சரியான சொல். கடைசியா பிரச்சனை, பிரச்சனை. கமெண்ட்ல கூட, அதாவது பின்னூட்டத்துல கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, இந்த இரண்டு சொற்கள்ல எது சரியான சொல் அப்படின்னு. பிரச்சனை என்பதுதான் சரியான சொல். இப்போ இந்த இரண்டு சொற்கள்ல எந்த சொல் சரியானது அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட 45 சொற்கள் நான் எடுத்து வச்சிருக்கேன். முழு காணொளியில அவற்றை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி இதுல சில சொற்கள் ஏன் சரி அப்படிங்கிற ஐயம், அதாவது சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். அதை பற்றியும் நம்ம முழு காணொளியில பார்க்கலாம்.